ஜிபியில் நெக்ஸ்ட்டு சம் இந்த 3 நம்பர்ஸ். இப்போ ஜிபியில் நம்ம 3 நம்பர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபைண்ட் 3 நம்பர்ஸ் இன் ஜிபி whose sum is 14 and product is 64 sum 14 product 64. இது ஒரு ஜிபி. ஜிபினா எப்படி எடுத்துக்குவோம்? let 3 numbers be a by r a ar இப்படி எடுத்துக்கும். என்ன கொடுத்துருக்கு? சம்மும் ப்ராடக்ட்டும். ஜிபியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ராடக்ட் தான் எடுத்துக்கும். ஏன்னா அதில் தான் ஆர் கேன்சல் ஆகும், ஏ கிடைக்கும். ப்ராடக்ட் அப்படின்னா ஏ பை ஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் எவ்வளவுனா 64. இந்த ஆறும் கேன்சல் ஆகி ஏ கியூப் வந்து 64. அதாவது 4 கியூப் பண்ணால் 64. நானாங்க 16, 16 நாள் 64. இப்போ ஏ வந்து 4. இந்த ஏ கிடைச்சிரும் உங்களுக்கு இதை பண்ண. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சம் பண்ணணும். இதில் வந்து ப்ராடக்ட் முதல்ல பண்ணிடணும், அப்புறம் தான் சம் பண்ணணும். சம்னா ஏ பை ஆரை ஏஆர் மூணையும் கூட்டணும். போன சம் மாடலே தான், அதை அப்படியே பார்த்து போடுங்க. 14. இப்போ ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 by r + 4 + 4r is equal to 14. 4 by r + 4r is equal to 14 minus 4. இந்த இது வந்து இந்த சைடு வந்துடும் -4ன்னு. இப்போ 4 by r + 4r is equal to 10. 14 minus 4 10. இந்த ஸ்டெப் தான் இங்கே இருக்குது பாருங்கள். 4 by r + 4r is equal to 10. இப்போ ஆரை வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 4 + 4r² is equal to 10. இதில் ஆர் இல்லை, ஆர் மல்டிப்ளை ஆகி ஏற்கனவே ஒரு ஆர், கீழே ஆர் இல்லை, அதனால் மேலே ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணுறோம், r². அப்போ 4 + 4r² is equal to 10r. இதை இந்த சைடு கொண்டு வந்தால் 4 + 4r² - 10r is equal to 0. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதுனா 4r² - 10r + 4 is equal to 0. இதில் எல்லாம் 2 காமன் ஃபேக்டராக இருக்குது. டிவைடட் பை 2 போட்டோம்னா 2r² - 5r + 2 is equal to 0. இப்போ நம்ம ஐ ஃபேக்டருக்கு போகணும். மேலே பெருக்குனா 2 × 2, இது ரெண்டும் மேலே வரணும். 2 × 2 4 வந்து மேலே வரணும், கீழே வந்து நடுவில் உள்ள நம்பர் வரணும். இதை ஃபேக்டர்ஸாக இப்போ நம்ம பிரிக்கணும். 1 4 வரும். 1 4ஐயும் பெருக்குனா 4, 1ஐயும் 4ஐயும் கூட்டுனா 5. ஆனால் -5 வரணும். அப்போ ரெண்டுமே மைனஸில் இருந்தால் தான் வரும். சரி, ரெண்டையும் பெருக்கி பார்த்தா 4 வருது. அதனால இதுதான் ஃபேக்டர். அப்போ நம்ம வந்து இந்த ஃபேக்டரை இதோட விடக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அந்த 2ஆல் இதை டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டு தான் ஃபேக்டர் எழுதணும். அப்போ என்னவா வந்துடும்? இது -1/2ஆகவும் -2ஆகவும் வந்துடும். இதுக்கு முன்னாடி இங்கே என்ன வேரியபிள் இருக்குது? ஆறுங்கிறத சேர்க்கணும். இது வந்துடுச்சா? இப்போ இது ரெண்டையும் இங்கே பெருக்கணும். r - 1/2 × r - 2 is equal to 0. இப்படி பெருக்கிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் r - 1/2 is equal to 0. அப்போ r 1/2. இன்னொன்று வந்து r - 2 is equal to 0. அப்போ r வந்து 2. அப்போ ஆருக்கு 2 வேல்யூ, 2 1/2 2 வேல்யூ கிடைக்கும். புரிஞ்சா? இப்போ எப்படி இந்த ஐ ஃபேக்டர் போட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு? அப்போ கேஸ் 1 எடுத்துக்கணும். நம்ம ஏ வந்து 4, ஆர் வந்து 2. ஃப்ராக்ஷன் இல்லாமல் நேரடியாக எடுத்துக்கோம், அது ஈஸி. ஏ பை ஆர் ஏஆர். அப்போ 4/2 4 4 × 2 அதான் 2 4 8. இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ கேஸ் 2 போடையில் கேஸ் 2க்கு வந்து ஏ வந்து 4ம் ஆர் வந்து 1/2 எடுப்போம். அப்போ இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி 8 4 2ன்னு வந்துடும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்குங்க. 8 4 2ன்னு வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 2 4 8 இல்லைன்னா 8 4 2. இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பெருக்கிக்கிட்டே போவோம், இல்லை 2 டிவைட் பண்ணிக்கிட்டே போவோம். இதுதான் ஜிபியோட இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற ஸ்டெப் தான். இந்த இதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கினா ரொம்ப ஈஸி தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க. அது ஒன்று தான் இதில், மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான்.